நித்திய ஜீவனை பெற நாம் என்ன செய்யணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை வேதாகமத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ரொம்ப பெரிய பணக்காரன், அவன் இயேசுவிடம் கேட்டான். அப்போது இயேசு நிறைய விஷயத்த சொன்னார். கற்பனையின்படி நட, அப்படி செய், இப்படி செய்யின்னு சொல்லி கற்பனைகளெல்லாம் எடுத்து சொன்னார். அவன் சொன்னான், நான் இதுபடி எல்லாம் நடக்கிறேன், எல்லாம் இதுபடி நடந்துகிட்ருக்கேன், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஆஸ்தியை விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். அவர் பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான். அப்படி இருக்கும்போது அவனால் அந்த ஆஸ்தியை விற்று கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசில்லை. அதனால் அவன் இயேசு சொன்னபடி கேட்காம அப்படியே போயிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் படிக்கணுன்னா மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துலேருந்து 23ஆம் வசனத்தை வரைக்கும் படித்து பாருங்கள். இதில் எல்லாமே தெளிவாக இருக்குது. அப்போ அந்த வாலிபன் நிலைமை ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை, அப்படி தானே? சரி, இதை சீஷர்கள் பார்க்குறாங்க. சீஷர்கள் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. என்னடா இது, ஆஸ்தியெல்லாம் கொடுத்து அப்படி தான் நம்ம நித்திய ஜீவனை பெற முடியுமா? யாராவது நம்முடைய ஆஸ்தியை எல்லாம் கொடுத்துட்டு அதை இழக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்களா? அப்படி யாருமே இருக்க மாட்டாங்களே, அப்போ யாருமே ரட்சிக்கப்பட முடியாத அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே அந்த சந்தேகத்தை இயேசுவிடமே கேட்குறாங்க. இப்போ அந்த சந்தேகத்துக்கு இயேசு ஒரு பதிலை சொல்கிறார். அந்த பதில் நான் என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னால் அந்த பதிலில் சில தவறான மொழிபெயர்ப்பு, அதனால் எல்லாரும் கிறிஸ்தவ உலகம் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா, கிருபை, அப்படி கிருபையினால தான் ரட்சிக்கப்பட முடியும், தேவனுடைய கிருபை தான் ரட்சிக்கப்பட முடியும், நம்மளுடைய செயல்னால் நம்முடைய கிரியையினால் எதுவுமே கிடையாது, எல்லாமே கிருபை தான் சொல்லி அப்படி ஒரு மாயையான வலைக்குள்ளே இந்த கிறிஸ்தவ உலகம் சிக்கி இன்றைக்கி சீரழிஞ்சு போயிட்டு. இந்த சீரழிவுக்கு ஒரு முக்கியமான காரணம் பவுலும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா பவுலும் அதை பற்றி அதிகமாக சொல்கிறார். பவுலும் கூட கிருபை தான் முக்கியம், நம்ம நற்கிரியைகளால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு அவர் மீண்டும் மீண்டும் நிறைய இடத்துல சொல்கிறார். இத்தனைக்கும் பவுல் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம நற்கிரியர்களால் தான் நமக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறார். அவனவன் கிரியையின்படி தான் அவனவனுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நல்லா படித்து பாருங்கள். அதுலேயும் அவர் சொல்கிறாரு. ஒரு பக்கம் அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, நமக்கு கிரியையினால் ஒன்றும் இல்லை, நற்கிரியையால் ஒன்றும் நீதிமான் ஆகிறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் தவறாக திசை திருப்பிட்டார். அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31லேருந்து 46 வசனம் நினைக்கிறேன், 31லேருந்து கடைசி வசனம் அது வரைக்கும் படித்து பார்த்திங்கன்னா, அதில் இயேசுனுடைய இறுதி நியாயத்தீர்ப்பை பற்றி அவர் சொல்கிறார். அந்த இறுதி நியாயத்தீர்ப்பில் நல்லா படித்து பார்த்திங்கன்னா, நன்மை செய்தவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு போவாங்க, நன்மை செய்யாதவங்க நித்திய ஆக்கினைக்கு தான் போவாங்கன்னு இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது எல்லாரும் படிச்சிருப்பாங்க. இப்போ கிறிஸ்தவ போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அவங்க ஐயர், பிரசங்கி, இப்போ எல்லாரும் படிச்சிருப்பாங்க, எல்லாரும் பாஸ்டர்ஸ். ஆனால் இதை பற்றி அவங்க எங்கேயாவது பேசுகிறாங்களா? அவங்க பேசுகிறதில்ல, ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களே செய்கிறதில்ல. அவங்களே தனங்களுக்கு நிறையா சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், நன்மை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க? அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்போ ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறது நமது கிரியையின்படி தான் நியாய தீர்ப்புன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, நம்முடைய கிரியைகளால் நாம் நீதிமான் ஆவதில்லை, தேவனுடைய கிருபையால் தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பவுல் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்க, இயேசு சொல்கிறத விட பவுல் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தானே? இப்போ நம்ம ஆஸ்தியை விட்டு தரத்திற்கு செலவழிக்கிறதுங்கிறது நிச்சயம் ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் கிருபையினால் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு பவுல் சொல்கிறாருன்னா அது எல்லாருக்கும் எப்படி இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒன்று பவுல் சொல்கிறது சரிதான், பவுல் இயேசுவால் அனுப்பப்பட்டவர் தானே, அப்போ அவர் சொன்னபடி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம இப்போ இதனால் நான் பவுலை கொஞ்சம் மட்டமாக தான் சொல்கிறேன், பவுல் சொன்னது சரியல்ல அப்படின்னு சொல்லி இப்போ இதை உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் பிடிக்காது. நான் பவுலை பற்றி இப்படி சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் அப்படி பிடிக்காதவங்க இந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வாட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை பற்றி எனக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ சீஷர்கள் கேள்விக்கு இயேசு சொன்ன பதிலை பற்றி பார்ப்போம். இயேசு என்ன சொன்னார்னா, தமிழ் வேதாகமம் இப்படி சொல்கிறது எப்படின்னா, மனுஷரால் இது கூடாதது தான்
தேவனால் எல்லாம் கூடும். அதாவது மனுஷர் வந்துட்டு என்னத்தை கிரியை செஞ்சாலும் என்னத்தை இது பண்ணாலும் அவனால் அந்த ரட்சிப்பை பெற முடியாது. தேவனால் தான், அதாவது தேவனுடைய கிருபையினால் தான் அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தத்தை இது தருது. இதைத்தான் பவுலும் சொல்கிறார். சரி, ஆனால் இது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. எதுக்காகனா நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை படித்து பாருங்கள். அதில் இதே வரி எப்படி எழுதியிருக்குன்னு சொல்லி படித்து பாருங்கள். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, வித் மேன் திஸ் இஸ் இம்பாசிபிள், பட் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது அந்த அர்த்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. அதில் மனுஷர் செய்கிற மாதிரி இருக்குது. மனுஷரால் இது கூடாது, தேவனால் கூடும், தேவன் செஞ்சு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்குது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் மனுஷனோடு இருக்கும்போது இது முடியாது, ஆனால் தேவனோடு இருக்கும்போது இது முடியும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லுது. அதாவது மனுஷனோடு இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனை எல்லாமே மனுஷனுடைய சிந்தனை தான் இருக்கும். மனுஷருடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய ஆசை, அது இது அப்படி, அதுதான் மனுஷரின் சிந்தை. அந்த மனுஷரின் சிந்தையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆஸ்தியை விட்டு தர்த்தருக்கு கொடுக்கவே முடியாது, நிச்சயம் முடியாது, யாராலையும் முடியாது. ஆனால் நம்ம தேவனை பற்றி நினைக்கணும், தேவனோடு இருக்கணும். தேவனோடு இருக்கும்போது தேவனுக்கு அடுத்த காரியத்தை தான் சிந்திப்போம். அதாவது முக்கியமாக நித்திய ஜீவனை பற்றி சிந்திப்போம். அப்படி சிந்திக்கும் போது இந்த ஆஸ்தியெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. இந்த உலக ஆஸ்திங்கிறது ஒரு நத்திங், அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம விற்று கொடுக்கறதுக்கு தயாராக இருப்போம். புரிஞ்சுதா? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைச்சிதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு நிறையா கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை, ஒருத்தருக்கு பரம்பரையாக நிறையா சொத்து வச்சுருக்காங்க. சிலர் இந்த ஜென்ரேஷன்லேயே அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு அதை சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது, அவங்கள்ட்ட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஹேண்டிகேப்பாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒருத்தர் நல்ல சுகபோகமாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஒருத்தர் அடுத்த வேலை உணவுக்காக போராடுறவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ என்ன செய்யணும்? நமக்கு ஒருத்தருக்கு நல்லா கிடச்சிருக்கு, அவங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்குது. அப்படி இருந்தால் அந்த வசதிகளை மற்றவங்களோட அவங்க பகிர்ந்துக்கிடணும். இதைத்தான் வேதாகமம் ஆதியாகமத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே வருது. இந்த உலகத்தில் ஆனால் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கிறதில்ல. அப்போ நம்ம தான் அதை என்ன செய்யணும்? அந்த சமத்துவத்தை, அந்த இதை நம்ம தான் உண்டாக்கணும். அடுத்த வேலைக்காக ஒருத்தன் போராடிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் 10 தலைமுறைக்கு தேவையான சேர்த்து வச்சுட்டான்னா அவனை ஒரு கொடூரமானவன் தான் அப்படி தான் சொல்லணும். நிச்சயமாக கொடூரமானவன் தான். ஒருத்தன் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கவோ சாப்பாடு கொடுக்கவோ இல்லாமல் அவன் ஒவ்வொரு நேரமும் அவன் போராடிட்டு கிடக்கிறான். அப்படி இருக்கும்போது இவன் நல்லா வசதியை அனுபவிச்சுக்கிட்டு தனக்கு போக 10 தலைமுறைக்கு அவன் சேர்த்து வச்சுட்டு இருந்தான்னா அவனை நிச்சயமாக கொடூரமானவன் எப்படின்னு தாராளமாக சொல்லலாம். சரி, அப்போ வேதாகமம் என்ன எதிர்பார்க்குது? மனிதர்கள் எல்லாரும் ஒருவர் அன்பு கூறணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கற்பனை அதுதான். உன்னை போல் பிறனை நேசி. நீ நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அடுத்தவன் கொஞ்சமாவது அடுத்த வேளை சாப்பாடாவது அவனுக்கு கிடைக்கணுமே அப்படின்னு நீ நினைக்கணும்ல. அதுதான் உன்னை போல பிறனை நேசிக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்கிறார். ஒருவர் அன்பு கூறணும், ஒருவரின் குறைவை அடுத்தவர் நிறைவாக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். ஏதோ ஒருத்தனுக்கு நிறையா கொடுத்துட்டு அவன் நல்லா வாழட்டும், ஒருத்தன் நல்லா சாகட்டும், நல்லா வதப்படட்டும், சாப்பாடு இல்லாமல் கிடக்கட்டும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஒருத்தனுக்கு கிடைச்சதை அடுத்தவன் மற்றவனோட அதை பகிர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் தேவன் அதை எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அவருடைய சித்தப்படி கொடுத்துருப்பார். அதுக்காக ஒருத்தன் மேலே அவர் இஷ்டமாக இருக்கார், ஒருத்தனை அவர் வெறுத்துட்டாரு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ மற்றவனுக்கு கொடுக்குறியான்னு சொல்லி உன்னை சோதித்து பார்க்கறதுக்கு தான் உனக்கு அவர் கொடுத்துருக்குறாரு. நீ அதை கொடுக்கலன்னா இப்போ அப்புறம் நீ அதனாலேயே உனக்கு என்ன ஆகுது? அதனால தான் ஐஸ்வர்யானுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனே ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு பிறகு அவனுக்கு ஐஸ்வர்யானுக்கு ஐயோன்னு சொல்லி ஏன்னு சொல்கிறாரு? நீ அந்த ஐஸ்வர்யத்தை என்ன செய்யலை? மற்றவனோட பகிர்ந்துக்கிடலை, அதனால் உனக்கு ஐயோ தான். இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த சுயநல மனிதன் தனக்காக தான் எல்லாம் நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு அப்படி தான் நிறைய நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேரடியாக சொல்கிறாங்க, தேவன் எனக்கு நல்லா கொடுத்துருக்காரு, நான் நல்லா அனுபவிக்கிறேன், நான் நல்லா வாழ்கிறேன், எனக்கு போதுமானது இருக்குது, எனக்கு போதுமானது மாத்திரம் இல்லை, எனக்கு தேவைக்கு மிஞ்சி நிறையா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அந்த பெருமையினால் நம்ம அது அழிவுக்கு நேராக தான் நம்மளை வழிநடத்துது. ஏன்னா நாம் இப்படி பெருமைப்படுறதுக்காக தேவன் அதை கொடுக்கல. நீங்கள் அந்த தேவன் கொடுத்ததை மற்றவனோட பகிர்ந்துக்கிடணும். குறிப்பாக
தரித்திரரோட, ஏழைகளோட, ஒன்றும் இல்லாதவங்களோட அதை வந்து பகிர்ந்துக்கிடணும். அப்படி பகிரும் போது உங்களுக்கு தேவன் தந்தது அது உண்மையிலேயே ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி பகிர்ந்துக்கிடலைன்னா தேவன் வந்து தந்தது உங்களுக்கு சாபமாக மாறிடும். இதை இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சுக்கிடலை, குறிப்பாக கிறிஸ்தவங்களே புரிஞ்சுக்கிடலை. இப்போ இதை வந்து இதே மாதிரி தான் வந்துட்டு வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்கிறார். என்னென்னா, ஒரு ஐஸ்வர்யான், அப்புறம் ஒரு தரித்திரன் லாசர். இதை வந்து எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவங்கள பைபிளை படித்தவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஒருத்தனுக்கு கூட தெரியலன்னு சொல்லவே முடியாது. இந்த உதாரணத்தை இயேசு சொன்னதை யாருமே தெரியலன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சாலும் என்ன இருக்காங்க, அந்த உதாரணத்தில் கடைசியில் என்ன ஆகுது? அந்த ஐஸ்வர்யவான் இங்கே நல்லா வாழ்ந்தான், சுகபோகமாக வாழ்ந்தான், ஆனால் கடைசியில் பாதாளத்துக்கு போய் கஷ்டப்பட்டான் அப்படின்ட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்த தரித்திரன் லாசர் வந்துட்டு அந்த ஐஸ்வர்யனுடைய சாப்பாடு, சிந்தி கிடக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்காக அவன் ஆசையாக இருந்தான். அந்த அளவுக்கு அவன் மோசமான நிலைமையில் இருக்கான். அப்படிப்பட்டவன் கடைசியில் என்ன செய்கிறான்? பரதீசுக்கு போய் அவன் அங்கே போய் ஆபிரகாம் படியில் இருந்து அவன் நல்லா சுகபோகமாக அங்கே நல்லா இருக்கான், நல்லா வாழ்கிறான். அப்போது இதை வந்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இதை வந்து யாருமே பெருசாக நினைக்கிறது இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் வேதாகமம் சொல்கிற சத்தியம், இதுபடி தான் நாளைக்கு நடக்கவும் போகுது. இதை யாருமே வந்து கண்டுக்கிட்டதே இல்லை. சரி போகட்டும், அவங்க எப்படி போனாலும் போகட்டும். இப்போ நம்ம வந்து மொத்தத்தில் வந்துட்டு நித்திய ஜீவனை பெறணும்னா நம்முடைய ஆஸ்தியை விட்டாது தரித்திரருக்கு கொடுக்கணும். இதுதான் தேவநீதி. இந்த தேவநீதியை கொடுத்து இயேசுவும் நிறைய சொல்லிட்டாரு. தேவனும் ஆதியாமத்திலே சொல்லிட்டார். ஆதியாமம் 4:7 படிச்சுக்கிட்டீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாருன்னா, காயின்ட்ட சொல்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம். நன்மை செய்யாட்ட பாவம், தீமை செய்கிறது பாவம்ங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தீமை செய்கிறது ஒரு பக்கம் பாவமாக இருக்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் நன்மை செய்யாததும் பாவம்தான். இதை வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டல, நான் தீமை செய்யலை, நான் கொலை செய்யலை, களவு செய்யலை, திருடலை, அதனால் எனக்கு நித்திய ஜீவன் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான கருத்து. நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. நீங்கள் வந்து நன்மை செய்யணும். இதை ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலேயே தேவன் சொல்லிட்டார். நன்மை செய்யாட்டா பாவம் என்பதையும் அதே வசனத்தில் தேவன் தெளிவாக சொல்லிட்டார். ஒரு வசனத்தில் மட்டும் இல்லை, நிறைய வசனத்தில், வேதாகம் முழுவதும் நிறைய வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதில் சில வசனங்களை நான் இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன், அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வசனங்களை நல்லா படித்து அதன்படி நடங்க. அப்படி நடந்தால் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும். கடைசியாக ஒரு சின்ன தகவல். இதுவரைக்கும் நான் இப்போ பார்த்த இந்த தேவநீதியை கிறிஸ்தவ போதகர்கள் போதிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் சினிமாக்காரங்க நல்லாவே போதிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு பாடல் இருக்குது, அதை கேட்டு பாருங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். பண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை